நான் எந்த பிரமாணம் நித்திய பிரமாணம் சொல்றேனோ அது கடைசி வரைக்கும் நிற்கும். பேரை வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா அது நடக்கும். அப்படி நித்திய பிரமாணத்தில் ஒன்று விதைப்பும் அறுப்பும். கலாத்தியர் 6:8-9 முடிச்சிடும். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஓகே, நான் இவ்வளவு போதும் நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை மட்டும் தரவில்லை. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. விதைப்பதற்கு விதையும் கொடுத்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, இந்த விதையும் அவிச்சு சேர்த்து தின்றுறீங்க. அப்புறமேட்டு ஆண்டவரே எனக்கு ரொம்ப பண பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஜோம் பண்றோம். உடனே தேவன் பணம் தர்றாரா தராம இருக்காரா? தர்றாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை, தந்துடுறாரு. உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெபிச்சு வாங்கிடுவோம் சார். ஆனா அவனுக்கு தெரியல, நீ ஜெபிக்காமே வாங்கணும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரு. 16 கோடிக்கு பிளான் போட்டோம். 2000 கோடி 3000 கோடிக்கெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 16 கோடிக்கு பிளானை போட்டுருக்கேன். டக்குனு என் சமீபத்தில் ஒருத்தர் ஜேபி சர்ச்சில், ஜோசப் பிரின்ஸ் சர்ச்சில் வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்கிட்ட பேசினாப்புல, எங்கள் சர்ச்சோடைய இருந்தவர். அந்த சர்ச்சோடைய டோட்டல் எஸ்டிமேஷன் ஐ திங்க் $450 or $250 million. அப்படியே தமிழில் போட்டுக்க, 1000 crores தாண்டுது. எப்படி 1000 crores தாண்டுது என் சர்ச்சு, ஜோசப் பிரின்ஸ் சர்ச்சு. நம்ம 16 கோடி 15 கோடி கொட்டையட்டுன்றேன் இயேசு நாமத்தில். ஆமா, அடுத்த கட்டம் வேகமா இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும் நம்ம. ஆமா, இடிக்குது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வரை நான் ஜெபிக்கல. அதான் சொல்ல வரேன். இத்தனை கோடி தேவை, ஜெபிக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் என் பணம் அவர்கிட்ட இல்ல, என் பணம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நம்ம பணம் வெளியில் இல்ல, நம்மள்ட்ட தான் இருக்கு. ஐ நோ. இந்த 16 கோடி மட்டுமல்ல, இனி அறுக்க போகிற 10,000 கோடிகள் தேவன் அவர் கையில் வைத்திருக்கவில்லை, என் கையில் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இன்று நான் விதைப்பதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு ஐஸ்வர்யவானானான். அது மாறாது. என் இளம் வயதிலே நான் அதை பார்த்தேன். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஈசாக்கு ஐஸ்வர்யவானானான். வர விருத்தி அடைந்தான். மகா